உண்ணாக்கோழிக்கு கடந்த 10 நாளா உடம்பு சரியில்லாததுனால ஒரே படுக்கையா இருந்தது. அப்படி படுத்திருக்கும் போது தன்னோட குழந்தைகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டது. பிட்டு, லாலா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது சாப்பிடுங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீங்களே ஏதாவது உணவு வீட்டுல இருக்கிறத சாப்பிடுங்க. நாளைக்கு எப்படியாவது உங்களுக்கு வேற உணவு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அம்மா, உணவு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நாங்க இருக்கிறத சாப்பிட்டுக்கிறோம். நீங்க உடம்பு சரியாகி சீக்கிரம் வந்தா போதும். எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்லைம்மா. நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்களை விட எங்களுக்கு அந்த உணவு ரொம்ப முக்கியம் இல்லைம்மா. பிட்டு, இன்னைக்கு சாப்பிட உணவு இருக்கு, நாளைக்கு சாப்பிட உணவு வேணும் இல்லையா? அதனால நீ லாலாவை கூட்டிக்கிட்டு சாரல் ஆண்டி வீட்டுல போய் உணவு ஏதாவது இருந்தா நான் சொன்னேன்னு நீ வாங்கிட்டு வா. நான் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தேவையான உணவை நான் திரும்ப கொடுத்துட்றேன். பிட்டு, நான் அம்மா கூட இருக்கேன். நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா பிட்டு. லாலா, நான் அம்மா கிட்ட இருக்கேன். நீ போய் வாங்கிட்டு வா லாலா. அம்மாவுக்கு ஏதாவது உதவினா நீ தனியா எப்படி பண்ணுவ? நான் அம்மாவை பாத்துக்கிறேன். நீ போய் உணவு வாங்கிட்டு வா போ. சரி பிட்டு, நானே போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு லாலா உணவு வாங்குறதுக்காக சாரல் வீட்டுக்கு போனது. சாரல், இந்தா சாரல். நான் இன்னைக்கு ஒரு காட்டுக்கு போனேன்னா அங்க நிறைய தானியங்கள் இருந்தது. வயல்ல யாருமே இல்ல. நான் நிறைய வேணும்ன்றத திருடி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை போய் பத்திரமா வை. இன்னும் 1 மாசத்துக்கு நமக்கு உணவுக்கு பஞ்சமே இல்ல. பத்திரமா வை. பிரியா கிடைச்ச பின்னாலே குடிக்கிற காலம் இது. நீங்க வேற ஒரு வயலே பிரியா யாருமே இல்லாம இருந்திருக்காங்க. நீங்க எல்லா தானியங்களையும் முடிஞ்ச அளவு எடுத்துட்டு வந்திருக்கலாமே. என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்து எடுத்துட்டு இருந்திருப்பேன். இவ்வளவு கம்மியான தானியங்களை கொண்டு வந்திருக்கீங்க. சாரல், என்னால அவ்வளவுதான் சுமக்க முடிஞ்சது. அவ்வளவு கம்மியா தான் என்னால எடுக்க முடிஞ்சது. வேணா நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் இன்னும் நிறைய வேணா எடுத்துட்டு வந்துக்கலாம். இத பத்திரமா ஒளிச்சு வை. யாரும் பாத்துற போறாங்க. சரிங்க, நான் போய் இதை பத்திரமா வைக்கிறேன். எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல இருக்கு. ஆன்லைன்ல ஒரு பிரியாணி ஒண்ணு ஆர்டர் போடுங்க. இப்பயே எனக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. சரி சாரல், நான் ஆர்டர் போடுறேன். நீ இதை போய் பத்திரமா வச்சுட்டு வா. அப்படி 2 பேரும் பிரியாணி ஆர்டர் பண்ணி நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாஸ்கி, சீக்கிரம் சாப்பிடுங்க. யாரோ வந்திருக்காங்க. யாரு? வாங்க. அட, யாருமா நீ? எங்க வீட்டுக்கு வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? ஆண்டி, நான் லாலா, முன்னாவோட பொண்ணு. அடடே, முன்னாக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா? உன்னைய பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுமா. அதான் எனக்கு அடையாளம் தெரியல. வா வா, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கிற? ஆண்டி, என் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல. அதனால உங்ககிட்ட கொஞ்சம் உணவு இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்க உடம்பு ரெடியானதுக்கு அப்புறம் காட்டுக்கு போய் உணவு தேடி உங்ககிட்ட திரும்ப தந்துருவாங்களாமா. அட லாலா, எங்களுக்கே சாப்பிடுறதுக்கு உணவே இல்லாம நாங்களே இப்பதான் ஏதோ 1-2 தானியங்கள் கிடைச்சது. அதை வச்சு சாப்பிட்டு இருக்கோம். இனிமேலதான் நாங்களே உணவு தேட போகணும். வேணும்னா உன்னை நாளைக்கு நான் உணவு தேட போகும்போது உன்னையவும் கூடயே கூட்டிட்டு போறேன். வந்து வேணா நீ உணவு தேடிக்கோ. சரி, உங்க அம்மாக்கு அப்படி என்ன ஆச்சு உடம்புக்கு? அம்மாக்கு 10 நாளா உடம்புக்கு முடியல. ஒரே படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களால சாப்பிட கூட முடியல. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க ஏதாவது வந்து எங்க அம்மாவுக்கு உதவி பண்ண முடியுமா ஆண்டி? நான் என்ன உதவி பண்றது லாலா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் பாரு. இப்படித்தான் எங்க அம்மாவும் 10 நாளா உடம்பு முடியாம இருந்தாங்க. அப்புறமா இறந்து போயிட்டாங்க. உங்க அம்மாவும் இறந்து ஏதாவது போயிட போறாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் பாரு. ஆண்டி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க இல்லாட்டி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நான் ஒண்ணும் வேணும்னு சொல்ல, நடந்ததை சொன்னேன். உண்மையத்தான் சொன்னேன். எங்க அம்மாவும் இப்படித்தான் 10 நாளா உடம்பு முடியாம இருந்து இறந்துட்டாங்க. அதான் சொன்னேன். நீ என்னமோ நினைச்சுக்கிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீ கிளம்பு. நாளைக்கு வேணா நான் உணவு தேட போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். கடவுளே, இந்த ஆண்டி சொன்ன மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. இவங்க ஏன் இப்படி அபசவனமா சொல்றாங்க? எங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீங்க தான் காப்பாற்றணும் கடவுளே. அப்படி நினைச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு லாலா கிளம்பி போய்கிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பறவைய பார்த்தது. அந்த பறவைகிட்ட தன்னோட அம்மாவுக்கு உடம்பு முடியல, நீங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு உதவி கேட்டது. எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல. உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ண முடியுமா? என்ன உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல? என்ன பிரச்சனை? அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்றத அந்த பறவை கிட்ட லாலா சொன்னது. சரி, எனக்கு எதுவும் வைத்தியம் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். அவர்கிட்ட இருந்து நீ மருந்து வாங்கி உங்க அம்மாவுக்கு கூட கண்டிப்பா சரியாயிடும். என் குழந்தைக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது அந்த வைத்தியத்தை தான் நான் வாங்கி மருந்து கொடுத்தேன். என் குழந்தை உடனே ரெடியாகி எந்திரிச்சிட்டா.
வைத்தியரை பார்த்து லாலா அம்மாவுக்கு தேவையான மருந்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனது. வா லாலா, உனக்கு உணவு ஏதாவது கிடைச்சதா? சாரல் ஆண்டி கொடுத்தாங்களா? இல்லம்மா, சரளாண்டிட்ட உணவு எதுவும் இல்லையா? நாளைக்கு உணவு தேட போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க உணவு தேடுறதுக்காக. ஆனா நான் ஒரு பறவையை பார்த்தேன். அந்த வைத்தியர் உங்களுக்காக உடம்பு முடியலன்னு கேட்டதுனால மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்தை சாப்பிட்டா நீங்க சீக்கிரம் சரியாயிடுவீங்க. இதை எந்திரிச்சு சாப்பிடுங்கம்மா. அப்படி அந்த வைத்தியர் கொடுத்த மருந்தை முன்னாக்கு லாலா கொடுத்தது. அந்த மருந்தை சாப்பிட்ட முன்னா உடனே உடம்பு சரியாகி எந்திரிச்சிருச்சு. அப்படி மருந்து சாப்பிட்டு உடம்பு சரியான தன்னோட அம்மாவை பார்த்து லாலாவும் பிட்டுவும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க.